என் தங்க பிள்ளையே, உன் வீட்டில் அமைதி இல்லையா? அன்பு குறைந்து வார்த்தைகள் காயம் தருகிறதா? இதை நீ கேட்கிற தருணமே ஒரு தெய்வீக காரணம் கொண்டது. இது சாதாரணம் அல்ல, இது வராகி அம்மனின் அழைப்பு. நீ இதை கேட்கிறாய் என்றால், அம்மன் உன் குடும்பத்தில் அமைதி மற்றும் நம்பிக்கை நிறைந்த வாழ்வை உருவாக்கப் போகிறாள். உன் வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு சண்டையும், ஒவ்வொரு மனச்சோர்வும் முடிவுக்கு வர போகிறது. தங்கமே, குடும்பம் என்பது ஒரு ஆலயம். அங்கு ஒவ்வொரு உறுப்பினரும் ஒரு தெய்வத்தின் சின்னம் போல. ஆனால் சில நேரங்களில் அந்த ஆலயத்தில் சண்டைகள், கோபம், துன்பம் ஆகியவை புகுந்துவிடுகின்றன. அவை மனதை உடைக்கின்றன, அன்பை குறைக்கின்றன, நிம்மதியை திருடுகின்றன. அந்த தருணத்தில் தான் வராகி அம்மன் உன்னிடம் வருகிறார். அவர் சொல்கிறார், என் பிள்ளையே, நீ கண்ணீர் விட்டு கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். உன் மனதின் வேதனையை நான் உணர்கிறேன். இனி உன் வீட்டில் அமைதி, அன்பு, நிம்மதி மலரும். தங்கமே, வராகி அம்மன் கடுமையான தெய்வம் என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவர் தாயின் சினத்தின் பின்னாலே ஒரு ஆழமான அன்பு இருக்கிறது. ஒரு தாய் தன் பிள்ளையை தவறான பாதையில் செல்லாமல் தடுத்துக்கொள்வது போல், வராகி அம்மனும் உன் வீட்டில் நடக்கும் குழப்பங்களை சீர்செய்கிறாள். அவர் உன் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சண்டைகளை, அவநம்பிக்கைகளை, விரோதங்களை அகற்றி ஒற்றுமையையும் அமைதியையும் தருகிறார். நீ கவனித்தாயா தங்கமே, சில நேரங்களில் சண்டை எதிலிருந்து ஆரம்பித்தது என்பதே நினைவில் இருக்காது. ஆனால் மனதில் உருவான தூரம் பெரிதாகி விடும். அந்த தூரத்தை குறைத்து அன்பின் பாலம் அமைப்பது வராகி அம்மனின் அருள். அவர் உன் வீட்டில் நெருப்பாக மாறிய கோபத்தை தணிக்கிறார். அவர் உன் மனதில் கருணையை வளர்க்கிறார். ஒரு சிறிய ரகசியம் உனக்குச் சொல்கிறேன் தங்கமே. உன் வீட்டில் சண்டை, கோபம், அமைதி இழப்பு இருந்தால் வராகி அம்மனை ஒரு நாளும் மறக்காதே. காலை எழுந்தவுடன், ஓம் வராகி தாயே, என் குடும்பத்தில் அமைதி பொழியச் செய் என்று மனதிற்குள் சொல். அந்த வார்த்தை உன் வீட்டின் காற்றை மாற்றும். அந்த ஒளி உன் குடும்பத்தின் ஆற்றலை சுத்திகரிக்கும். வராகி அம்மன் தன் அருளை வழங்கும் நேரம் அதிகாலை மணி 4 முதல் 6 வரை. அந்த நேரத்தில் நீ அவளது பெயரை நினைத்தாலே போதும், அவள் உன் வீட்டைச் சுற்றி ஒரு தெய்வீக ஆற்றல் வட்டம் போடுவாள். அந்த ஆற்றல் சண்டையை அகற்றும், சாபத்தை தணிக்கும், கோபத்தை மென்மையாக்கும். தங்கமே, சண்டையின் பின்னால் பல நேரங்களில் மன அழுத்தம், நம்பிக்கையின்மை, புரிதல் இல்லாமை இருக்கும். ஆனால் அம்மன் உன் மனதில் புரிதலின் ஒளியை கொடுப்பாள். நீ சொல்லும் வார்த்தைகள் இனிமையாக மாறும். நீ எதிர்பார்க்காதவர்களும் உன்னிடம் மீண்டும் அன்புடன் நடக்கத் தொடங்குவார்கள். அது வராகி அம்மனின் அருளின் விளைவு. ஒரு தாய் போல அவர் உன் மனதில் சொல்கிறாள், என் பிள்ளையே, கோபம் வந்தால் மூச்சை மெதுவாக விடு. நான் உன்னோடு இருக்கிறேன். நீ பேசும் வார்த்தைகள் அமைதியாக இருக்கட்டும். நான் உன் நாக்கில் அமர்ந்து அருள் வார்த்தைகள் பேச வைப்பேன். நீ நினைத்து பாரு தங்கமே, ஒரு வீட்டில் சண்டை இருந்தால் அதில் மகிழ்ச்சி எவ்வளவு நாட்கள் நீடிக்கும்? அன்பு உலர்ந்துவிடும், பாசம் மறைந்து விடும். ஆனால் வராகி அம்மனை நம்பி உன் மனதை அமைதியாக வைத்தால், அதே வீட்டில் தெய்வீக நிம்மதி மலரும். அம்மன் உன்னிடம் மேலும் சொல்கிறாள், உன் வீட்டின் வாசலில் ஒரு விளக்கை ஏற்று வை. அந்த ஒளி என் அருளின் சின்னம். ஒவ்வொரு மாலையும் அந்த விளக்கை ஏற்றும் போது, அம்மா, என் வீட்டில் அமைதி நிலைக்கட்டும் என்று சொல். அந்த வார்த்தைகள் உன் வீட்டில் சக்தி சேர்க்கும். அது சண்டையை முற்றிலும் அழித்துவிடும். தங்கமே, நீ சில நேரங்களில், என் வீட்டில் எதற்காக இவ்வளவு பிரச்சினை என்று அழுகிறாய். ஆனால் அந்த கண்ணீரை அம்மன் பார்த்து கொண்டே இருக்கிறாள். அவள் காத்திருந்தாள் நீ அவளிடம் ஒரு முறையாவது சொல்லுவதற்கு. இப்போது நீ சொல்கிறாய் என்றால், அவள் அதற்காகவே காத்திருந்தாள். அவள் உன் வீட்டின் ஆற்றலை மாற்றி விடுவாள். ஒரு நாள் காலை எழுந்ததும் உன் மனம் அமைதியாக இருப்பதை நீ உணர்வாய். உன் குடும்பத்தில் இருந்த கடினமான நிலைகள் மெதுவாக மாறி வரும். உன் கணவர் பேசாதிருந்தால் பேசத் தொடங்குவார். உன் பிள்ளைகள் மனம் திறந்து பேசுவார்கள். உன் வீட்டில் சிரிப்பு மீண்டும் ஒலிக்கும். இது எல்லாம் வராகி அம்மன் உன் குடும்பத்தில் பரவி வரும் அருளின் அடையாளம். அம்மன் சொல்கிறாள், என் பிள்ளையே, நான் உன் வீட்டில் இருந்த கோபத்தின் தீயை என் அருளின் நீரால் அணைத்துவிட்டேன். இனி உன் வீட்டில் சண்டை இல்லை. அன்பு மட்டும் இருக்கும். தங்கமே, நீ அவளது பெயரை நினைக்கும் போது உன் இதயம் துடிப்பது கூட அருள் சக்தி. அந்த அதிர்வுகள் உன் வீட்டின் ஆற்றலுடன் இணைந்து அதனை சுத்தமாக்கும். நீ தினமும் வராகி அம்மனின் புகழை பாடினால், உன் வீட்டில் இருக்கும் தெய்வீக ஆற்றல் பல மடங்கு உயரும்.
உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட சண்டைகள் அனைத்தும் இப்போது முடிவடைகின்றன. நீ அன்பு செலுத்தும் ஒவ்வொரு நபரும் உன்னிடம் மீண்டும் பாசத்துடன் நடக்கப் போகிறார்கள். அம்மன் உன் இதயத்தில் அமைதி விதைத்துவிட்டாள். அது வளர்ந்து ஒரு புனித மரமாகி உன் வீட்டை நிழலாக காக்கும். தங்கமே, உன் மனதில் அமைதி இருந்தால் மட்டுமே உன் வீட்டில் அமைதி நிலைக்கும். அதனால்தான் அம்மன் முதலில் உன் மனதை அமைதியாக்குவாள். உன் இதயத்தில் கோபத்தை நீக்கி கருணையை வளர்க்குவாள். அவளது அருளின் ஒளி உன் கண்களில் தெரியும். நீ சண்டை பேச விரும்பினாலும் நாக்கு மௌனமாகி விடும். அது அம்மன் உன் நாக்கில் தங்கியிருப்பதற்கான சின்னம். நீ நினைத்து பாரு தங்கமே, வராகி அம்மன் ஏன் சமாதானத்தின் தாய் என்று அழைக்கப்படுகிறாள் தெரியுமா? ஏனென்றால் அவர் எங்கு கோபம், சண்டை, பிரிவு இருக்கிறதோ அங்கு சென்று அதை அமைதியாக மாற்றுவார். அவர் உன் வீட்டில் உறவுகளுக்கிடையேயான தூரத்தை குறைத்து அன்பை மீண்டும் வளர்த்திடுவார். அம்மன் உன்னிடம் மேலும் சொல்லுகிறாள், என் பிள்ளையே, உன் வீட்டில் தினமும் என் பெயரை ஒரு முறை சொல்லு. ஓம் வராகி அம்மன் சரணம் என்று மனதிற்குள் சொல். அந்த ஒலி உன் வீட்டில் சண்டையை தடுக்க ஒரு கவசமாக மாறும். அந்த கவசம் உன் வீட்டின் சுவர்களில் பரவி கோபத்தை தணித்து அன்பை வலுப்படுத்தும். தங்கமே, சில நேரங்களில் ஒரு தெய்வம் அருள் தருவதற்கு முன் சோதனையை அனுப்புவாள். அந்த சண்டைகள், பிரச்சினைகள் எல்லாம் உன் வீட்டை சுத்தப்படுத்தும் ஒரு முறையாகவே வந்தது. இப்போது அவை முடிந்து அமைதியின் காலம் ஆரம்பமாகியுள்ளது. வராகி அம்மன் உனக்கு சொல்லுகிறாள், என் பிள்ளையே, நீ இனி அழாதே. உன் வீட்டில் நான் நிற்கிறேன். உன் மனம் அமைதியுடன் இருக்கட்டும். உன் குடும்பத்தில் நான் பேசுகிறேன். நீ சண்டை சொல்ல நினைத்தாலும் என் ஒளி அதை நிறுத்திவிடும். தங்கமே, உன் மனம் இப்போது நிம்மதியாகி இருக்கிறதா? அது வராகி அம்மனின் முதல் அருளின் அடையாளம். உன் வீட்டில் இதே நிம்மதி பரவப் போகிறது. சண்டை, கோபம், பிரிவு எல்லாம் கரையும். அன்பு, புரிதல், சிரிப்பு மீண்டும் மலரும். அம்மன் உன்னிடம் கடைசியாக சொல்கிறாள், என் பிள்ளையே, நீ என் பெயரை நினைத்தால் போதும். நான் உன் வீட்டில் ஒளியாக நின்று ஒவ்வொரு இதயத்திலும் அமைதியை விதைப்பேன். உன் குடும்பம் என் அருளால் ஒன்றாகி வாழும். தங்கமே, இந்த தருணம் முதல் உன் வீட்டில் ஒரு புதிய ஒளி பிறந்திருக்கிறது. அந்த ஒளி உன் வாழ்க்கையில் அமைதியை, அன்பை, நிம்மதியை, வளத்தை தரும். இது வராகி அம்மனின் அருளின் சின்னம். நீ நம்பிக்கை இழக்காமல் தினமும் அவளை நினைத்தால் உன் குடும்பத்தில் இனி சண்டை இல்லை. அமைதி மட்டுமே இருக்கும். என் தங்க பிள்ளையே, இன்று நீ கேட்கிற இந்த வார்த்தைகள் சாதாரணமல்ல. வராகி அம்மன் உன் மனத்திற்கே நேரடியாக பேசுகிறாள். நீ இதுவரை அனுபவித்த குடும்ப துன்பங்கள், சண்டைகள், பிரிவுகள், அழுகைகள் எல்லாம் ஒரு முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. உன் வீடு இனி துன்பத்தின் இடமல்ல, அது தெய்வீக சக்தி நிரம்பிய ஆலயமாக மாறப்போகிறது. ஒவ்வொரு மூலையிலும் அம்மன் பரிமளமாய் நிற்கிறாள். அவள் சாந்த சக்தி உன் மனதில் பரவி உன் வார்த்தைகளில் அருள் கலக்கப் போகிறது. தங்கமே, வாழ்க்கை ஒரு கண்ணாடி போல. நீ எந்த உணர்வை வெளிப்படுத்துகிறாயோ அதே உணர்வை அது உனக்கு திருப்பித் தரும். நீ சண்டை, கோபம், குற்றம், பழி ஆகியவற்றை மனதில் வைத்தால் அவை உன் வீட்டில் பிணமாக காயம் தரும். ஆனால் நீ அன்பு, புரிதல், அமைதி ஆகியவற்றை வெளிப்படுத்தினால் அதே தெய்வீக ஆற்றல் உன் வீட்டை நிரப்பும். வராகி அம்மன் இதையே உனக்கு புரிய வைக்க விரும்புகிறாள். அம்மன் சொல்கிறாள், என் பிள்ளையே, உன் வீட்டின் காற்றை மாற்ற நான் வருகிறேன். நீ ஏற்றும் தீபத்தின் ஒளியில் நான் தங்குகிறேன். நீ சமைக்கும் உணவில் என் அருள் கலக்கிறது. உன் குடும்பம் மீண்டும் ஒன்றாகி அன்பின் ஒளி முழங்கும். தங்கமே, உன் வீடு ஒரு ஆற்றல் மையம். ஒவ்வொரு நாள் காலை எழுந்ததும் நீ அம்மனிடம் சொல்லு, அம்மா, இன்று என் வீட்டில் அமைதி நிலைக்கட்டும், கோபம் கரையட்டும். இந்த ஒரு வார்த்தை உன் வீட்டின் திசையை மாற்றிவிடும். அந்த ஒளி ஒவ்வொரு சுவரிலும் ஒலித்து அந்த அலை உன் குடும்பத்தின் மனதை அமைதியாக்கும். நீ கவனித்தாயா, சில நேரங்களில் ஒரு சின்ன விஷயத்திலிருந்து பெரிய சண்டை உருவாகும். ஒரு வார்த்தை தவறாக போனால் மனம் காயப்படும். ஆனால் அம்மன் உனக்கு கொடுக்கும் அருள் அந்த வார்த்தைகளை நறுமணமாக மாற்றும். நீ பேசும் வார்த்தைகள் இனிமையாக மாறும். உன் குரல் அமைதியை வழங்கும். அதுவே அம்மனின் அருள் வெளிப்பாடு. வராகி அம்மன் ஒரு காவல் தெய்வம். அவள் உன் குடும்பத்தை புறத்திலிருந்தும் உள்ளத்திலிருந்தும் காக்கிறாள். உன் வீட்டில் சண்டை வரும்போது அவள் கண்ணுக்கு தெரியாமல் நடுவே நிற்பாள். அவள் குரல் உன் இதயத்துக்குள் ஒலிக்கும், மௌனமாக இரு, என் பிள்ளையே, நீ பேசாதே, நான் பேசுகிறேன். அந்த தருணத்தில் நீ கோபத்தை அடக்க முடியும்.
அதுவே உன் உள்ளத்தில் அம்மன் நிற்பதற்கான அடையாளம். தங்கமே, நீ கவனித்தால் உன் வீட்டில் சில இடங்களில் காற்று கனமாக இருக்கும். சில நேரங்களில் யாரும் இல்லாதபோதும் மனம் பதற்றமாக இருக்கும். அதுதான் சண்டையின் ஆற்றல். அதை நீ மாற்ற முடியும். ஒரு முறை வராகி அம்மன் பெயரை சொல்லி அந்த இடத்தில் நீ சிறிது நீர் தெளி. அந்த நீர் தெய்வீக நீராக மாறி கோபம் மற்றும் எதிர்மறை ஆற்றலை அகட்டிவிடும். அம்மன் சொல்கிறாள், என் பிள்ளையே, நீ உன் வீட்டில் தகராறு வேண்டாம். நீ உன் அன்பின் ஒளி மூலமாக மற்றவரின் மனதை வெல்லு. கோபம் வந்தால் என் பெயரை நினைத்தால் போதும். நான் உன் இதயத்தை தழுவி அமைதியை தருவேன். ஒரு சின்ன நடைமுறை உனக்கு சொல்லுகிறேன் தங்கமே. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உன் வீட்டின் வாசலில் ஒரு சின்ன பச்சரிசி கலந்த நீர் தெளித்து வை. அதற்கு பின் ஒரு சிறிய தீபம் ஏற்று, வராகி அம்மா, என் குடும்பம் ஒன்றாக வாழ ஆசீர்வதிசே என்று சொல்லு. அந்த நொடியிலேயே அம்மனின் ஆற்றல் உன் வீட்டைச் சுற்றி ஒரு அருள் வளையம் போடுகிறது. அந்த வளையத்தில் சண்டை, பிரிவு, கோபம் நுழைய முடியாது. தங்கமே, உன் குடும்பத்தில் ஒருவருடன் பேச முடியாத நிலை இருக்கிறதா? அவரிடம் நீ எத்தனை முறை பேச முயன்றும் புரிதல் வரவில்லையா? அந்த நேரத்தில் கோபப்படாமல் அம்மனிடம் மனதில் சொல்லு, அம்மா, நான் முயன்றேன், இப்போது நீ பேசு. பிறகு அமைதியாக இரு. சில நாட்களில் நீ காண்பாய், அந்த நபர் தான் வந்து உன்னிடம் நிதானமாக பேசுவார். இது தெய்வீக சக்தியின் நேரடி செயல். வராகி அம்மனின் ஒரு பெரும் ரகசியம் உனக்குச் சொல்லுகிறேன் தங்கமே. அவளது அருள் அன்பில் இருக்கும் வீடுகளில்தான் அதிகமாக நிற்கும். அங்கு மோதல் இல்லை, மன்னிப்பு அதிகம், புரிதல் ஆழம். நீ மன்னிக்க கற்றுக்கொண்டால் உன் வீட்டில் அம்மன் நிலை நிற்பாள். ஏனெனில் மன்னிப்பு என்பது தெய்வீகத்தின் உயர்ந்த வடிவம். நீ, அவன் தவறு செய்தான், ஆனால் நான் மன்னிக்கிறேன் என்று சொன்ன நொடியிலேயே உன் வீட்டில் உள்ள இருளை அம்மன் அகற்றிவிடுவாள். அம்மன் உனக்கு சொல்கிறாள், என் பிள்ளையே, சண்டை என்பது தீ. அதை நீ தண்ணீரால் அணைக்க முடியாது. அதை அன்பின் காற்றால் மட்டுமே அணைக்க முடியும். அந்த காற்று உன் இதயத்திலிருந்து வர வேண்டும். நீ அன்புடன் பேசினால் உலகமே உன்னுடன் இணைந்திருக்கும். தங்கமே, நீ தினமும் ஒருமுறை சிரித்துவிடு. அந்த சிரிப்பு உன் குடும்பத்தின் ஆற்றலை மாற்றும். உன் சிரிப்பில் அம்மனின் ஒளி இருக்கிறது. நீ சிரிக்கும்போது உன் குடும்பத்தினர் நிம்மதியாக உணர்வார்கள். அந்த நிம்மதியே சண்டைக்கு முடிவு. சில நேரங்களில் உன் வீடு முழுவதும் அமைதியாக இருந்தாலும் மனதில் அழுத்தம் இருக்கும். அதற்காக ஒரு சிறிய செயல் செய். ஒரு தீபம் ஏற்றி அதன் முன் அமர்ந்து கண்களை மூடி வராகி அம்மனின் உருவத்தை நினைத்து கொண்டு, ஓம் வராகி தாயே, என் குடும்பத்தில் அமைதி நிலைக்கட்டும் என்று 3 முறை சொல்லு. அந்த ஒலி உன் இதயத்தில் அதிர்வுகளை உருவாக்கி அந்த அதிர்வுகள் உன் வீட்டின் ஆற்றலை சுத்திகரிக்கும். தங்கமே, அம்மன் உன்னிடம் நம்பிக்கை வைத்திருக்கிறாள். நீதான் உன் குடும்பத்தின் ஒளி. நீ அமைதியாக இருந்தால் உன் வீட்டில் சண்டை நிலை நிற்காது. நீ உன் மனதை சாந்தமாக வைத்து கொண்டால் எல்லா பிரச்சினைகளும் தானாக தீர்ந்து விடும். அம்மன் சொல்கிறாள், என் பிள்ளையே, உன் வீடு என் ஆலயம். உன் குடும்பம் என் உறவுகள். நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு நொடியிலும் நான் உன்னிடம் இருக்கிறேன். உன் கண்ணீரை நான் துடைப்பேன். உன் மனதை நான் ஆறுதல் அளிப்பேன். உன் வாழ்க்கையை நான் சீராக்குவேன். நீ கவனித்து பாரு தங்கமே, எத்தனை நாள் கோபம் மற்றும் துன்பம் இருந்தாலும் ஒரு நாளில் அமைதி வந்தால் மனம் புதிதாய் மலரும். அது ஒரு தெய்வீக புது பிறப்பு போல. உன் குடும்பம் அதற்காகவே தயாராகி கொண்டிருக்கிறது. இப்போது அம்மன் உன் வீட்டில் அந்த புது பிறப்பை தரப்போகிறாள். அந்த நேரத்தில் நீ மனதில் சொல்லு, அம்மா, நன்றி. என் வீட்டில் ஒளி கொடுத்ததற்கு நன்றி. என் குடும்பத்தில் அன்பு மலர வைத்ததற்கு நன்றி. அந்த நன்றி உணர்வு உன் வாழ்க்கையில் மேலும் அருளை வரவழைக்கும். நன்றி சொல்லும் மனம் எப்போதும் தெய்வத்தின் கவனத்தில் இருக்கும். தங்கமே, அம்மன் உன் வீட்டில் நிற்கிறாள். அவள் உன் கதவுகளிலும் உன் சமையலறையிலும் உன் பூஜை அறையிலும் உன் இதயத்திலும் இருக்கிறாள். நீ அவளை மறக்காதே. ஒவ்வொரு நாள் அவளிடம் பேசு. அது உன் வீட்டில் நிலையான அமைதியை உருவாக்கும். அம்மன் கடைசியாக உனக்குச் சொல்லுகிறாள், என் பிள்ளையே, உன் வீட்டில் சண்டை இருந்த காலம் முடிந்தது. இப்போது அமைதியின் காலம் ஆரம்பமானது. நீ என் ஒளியில் வாழ்வாய். உன் குடும்பம் என் அருளில் நிம்மதியாய் வளரும். உன் வீடு தெய்வ ஆலயமாக மாறும். தங்கமே, இப்போதே அந்த மாற்றம் ஆரம்பமாகியுள்ளது. உன் இதயத்தில் ஓர் இலகுவான உணர்வு உண்டா? அது அம்மனின் அருள் பரவுவது. உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொருவரும் அந்த அருளை உணரப் போகிறார்கள்.
அன்பு மீண்டும் மலரும். சிரிப்பு மீண்டும் ஒலிக்கும். நிம்மதி மீண்டும் நிலைக்கும். இது வராகி அம்மன் உனக்கு அளிக்கும் புது வாழ்க்கையின் தொடக்கம். என் தங்க பிள்ளையே, உன் வீட்டின் வாசலில் ஒவ்வொரு காலை எழுந்தவுடன் நீ நிம்மதியாக நின்று சிறிது நேரம் அமைதியாக சுவாசித்து பாரு. அந்த காற்று வேறுபட்டதாக இருக்கும். அதில் ஒரு மென்மையான ஒளி கலந்து இருக்கும். அதுதான் வராகி அம்மனின் ஆற்றல். அவள் உன் வீட்டை சுற்றி ஒரு தெய்வீக வளையம் போட்டு காக்கிறாள். நீ அதை உணர முடியாமல் இருந்தாலும் உன் மனம் அதை உணர்கிறது. அந்த ஒளி உன் வாழ்க்கையின் அனைத்து இருளையும் மெதுவாக அகற்றிக் கொண்டிருக்கிறது. உன் குடும்பத்தில் இருந்த வலி, சண்டை, அழுகை எல்லாம் கரைந்து ஒரு புதிய அமைதியின் அலை வரக்கூடிய நேரம் இது. தங்கமே, நீ ஒரு நாள் உன் குடும்பம் இப்படி அமைதியாகும் என நம்பவில்லை இருக்கலாம். ஆனால் அம்மன் சொல்கிறாள், என் பிள்ளையே, மனிதன் முடியாது என்று நினைத்ததை நான் முடியும். நான் உன் வீட்டில் ஒளி கொடுக்க வருகிறேன். உன் வீட்டில் இருந்த கோபத்தின் காற்று இப்போது மாறி அன்பின் காற்றாக மாறப் போகிறது. உன் வீட்டில் இருந்த குளிர்ச்சியான உறவுகள் இப்போது வெப்பமான பாசமாக மாறும். இது அனைத்தும் உன் நம்பிக்கையால் தொடங்குகிறது. நம்பிக்கை என்றால் அதிசயத்தின் கதவை திறக்கும் விசை. நீ எவ்வளவு நம்பிக்கையுடன் அம்மனை அழைக்கிறாயோ அவ்வளவு வேகமாக உன் வாழ்க்கை மாறும். தினமும் காலை எழுந்ததும், அம்மா, என் வீட்டில் அமைதி நிலைக்கட்டும் என்று சொல். அந்த வார்த்தையை சொல்லும் நொடியிலேயே அம்மனின் ஒளி உன் இதயத்திலிருந்து வெளியில் பரவி உன் குடும்பத்தை சுற்றி காக்கும். தங்கமே, நீ உண்மையாய் உன் குடும்பத்தை நேசிக்கிறாய். ஆனால் சில நேரங்களில் உன் அன்பை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் போயிருக்கலாம். உன் மனம் காயப்பட்டிருக்கலாம். ஆனால் அவ்வளவு காயங்களையும் அம்மன் குணப்படுத்துவாள். அவள் உன் இதயத்தின் மீது கரம் வைத்து, என் பிள்ளையே, நீ துன்பப்பட வேண்டாம். நீ செய்த அன்பு வீணாகாது. அது ஒரு நாள் நன்மையாக திரும்பும் என்று சொல்கிறாள். அந்த வார்த்தை உன் இதயத்தில் ஒலிக்கட்டும். தங்கமே, சில குடும்பங்களில் சண்டை உருவாகும் காரணம் குரல். ஒருவர் ஒரு வார்த்தை சொல்லும்போது மற்றவர் அதனை ஆழமாக எடுத்துக்கொள்கிறார். ஆனால் அம்மன் சொல்லுகிறாள், நீ மௌனம் கற்றுக்கொள். மௌனம் என்பதே சக்தி. நீ பேசாமல் இருந்தால் நான் பேசுவேன். அந்த நிமிடம் நீ கோபத்தை விட்டுவிட்டால் அம்மன் உன் வாயிலாக அருளாக பேசுவாள். உன் மௌனம் உன் வீட்டில் ஒளியாக மாறும். உன் வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஆற்றல் உண்டு தங்கமே. குறிப்பாக சமையலறையில் அம்மன் தங்குகிறாள். நீ சமைக்கும் போது உன் மனம் அமைதியாக இருந்தால் அந்த உணவிலேயே அருள் கலக்கிறது. அந்த உணவை உன் குடும்பம் உண்ணும் போது அவர்களது மனநிலையும் மாறும். அதனால் நீ எப்போதும் சமைக்கும் நேரத்தில், அம்மா, என் வீட்டில் அன்பு பெருகட்டும் என்று மனதில் சொல்லு. அது உன் குடும்பத்தின் உறவுகளை இணைக்கும் பிணைப்பாக மாறும். தங்கமே, உன் வீட்டில் ஒரு சிறிய தீபம் எரிந்து கொண்டிருப்பதை பாரு. அது ஒரு தீ அல்ல, அது ஒரு உயிர். அதில் அம்மனின் ஆற்றல் கலந்திருக்கிறது. அந்த ஒளி உன் வீட்டின் இருளை அகற்றி அமைதியை நிலைநிறுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் அந்த தீபம் ஏற்றும் போது, இன்று என் குடும்பம் நிம்மதியுடன், அன்புடன் வாழட்டும் என்று சொல்லு. அந்த தீபத்தின் புகை உன் வீட்டின் அனைத்து எதிர்மறை ஆற்றல்களையும் வெளியே தள்ளும். அம்மன் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறாள் தங்கமே, என் பிள்ளையே, ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரச்சனை வரும். ஆனால் யார் என்னை நினைத்து நிம்மதியாய் பேசுகிறார்களோ அவர்கள் வீட்டில் சண்டை நீடிக்காது. உன் வீட்டில் சண்டை தீர வேண்டுமெனில் முதலில் உன் இதயத்தில் அமைதி வர வேண்டும். நீ அமைதியாக இருந்தால் உன் குடும்பத்தின் ஆற்றல் மாறும். அந்த மாற்றம் வெளியே பிரதிபலிக்கும். நீ ஒரு நாள் உண்மையாய் உன் மனதில் சொல்லு, அம்மா, நான் சண்டை வேண்டாம். நான் அன்பை மட்டும் தருகிறேன். அதே நிமிடத்தில் உன் இதயத்தில் ஒளி பிரகாசிக்கும். அந்த ஒளி உன் குடும்பத்தினரின் இதயத்திலும் பரவும். அவர்கள் உன்னிடம் மாற்றம் உணருவார்கள். அதுதான் தெய்வீக அருள் செயல். தங்கமே, வராகி அம்மன் ஒரு போர் தெய்வம் மட்டுமல்ல, அவள் ஒரு அமைதி தாயும் கூட. அவள் போராடுவாள், ஆனால் அன்புக்காகவே. அவள் சண்டையை நிறுத்தும் சக்தி கொண்டவள். நீ அவளிடம் பிரார்த்தனை செய், அம்மா, என் குடும்பத்தில் சண்டை நிற்கட்டும், மனம் ஒன்றாகட்டும் என்று சொல். அந்த வார்த்தைகள் உன் வீட்டின் காற்றையே மாற்றிவிடும். அம்மன் உன் வீட்டு வாசலில் நிற்கிறாள். அவள் கையில் திரிசூலம் இல்லை, ஆனால் ஒளி நிறைந்த கரம் ஒன்று. அந்த ஒளி உன் வீட்டை முழுவதும் சூழ்ந்து கொள்கிறது. நீ அதை உணரலாம், ஒரு மென்மையான காற்று, ஒரு சாந்தமான நிம்மதி, ஒரு இலகுவான மனநிலை. அதுதான் அவளின் சந்நிதி. தங்கமே, உன் குடும்பத்தில் சிலருக்கு இடையில் உறவு தூரம் ஏற்பட்டிருந்தால் அதை நீ அம்மனின் பெயரில் இணைக்கலாம்.
நீ அவர்களை பற்றிய நல்ல விஷயங்களை நினைத்துக் கொள்ளு. அவரும் நல்ல உள்ளம் கொண்டவர், அவர் ஒரு நாள் மாறுவார் என்று மனதில் சொல். அந்த நேரத்தில் அம்மன் அவர்களின் மனதில் கருணையை விதைக்கிறாள். சில நாட்களில் அவர்கள் உன்னிடம் தாங்களே வந்து பேசுவார்கள். இது தெய்வீக அருளின் விளைவு. அம்மன் உன்னிடம் சொல்கிறாள், என் பிள்ளையே, கோபம் வந்தால் நீ ஆழ்ந்த சுவாசம் எடு. அதே சமயத்தில் என் பெயரை நினை. உன் மனம் உடனே மாறும். இதை நீ ஒருமுறை செய்தால் உன் வீட்டின் ஆற்றலில் ஏற்படும் மாற்றம் உனக்கு தெரியும். சண்டை தொடங்கியதாக உணர்ந்தால் உன் மனதில் ஓம் வராகி தாயே அமைதி தாரும் என்று சொல்லு. அந்த ஒலி உன் இதயத்தில் அதிர்வை ஏற்படுத்தி அந்த அதிர்வுகள் உன் சுற்றத்தில் அமைதியை பரப்பும். தங்கமே, சில நேரங்களில் சண்டை எந்த காரணமுமின்றி தொடங்கும். அது உன் குடும்பத்தின் ஆற்றலில் படிந்த எதிர்மறை சக்தி. அதற்கு தீர்வு, பூஜை அறையில் சிறிது நெல்லிக்காய் அல்லது சந்தனம் வைத்து தீபம் ஏற்றிவிடு. அம்மன் அந்த நெருப்பின் வழியே அந்த எதிர்மறை ஆற்றலை அகற்றுவாள். உன் வீடு மீண்டும் ஒளியுடன் நிரம்பும். நீ கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், உன் வீட்டில் யாராவது கோபத்தில் பேசும்போது நீ அமைதியாக கேள். அந்த அமைதியே அவர்களது கோபத்தை கரைக்கும். நீ பதில் சொல்லாமல் இருந்தால் அவர்கள் தங்களையே மெதுவாக புரிந்துகொள்வார்கள். அந்த நேரத்தில் நீ அம்மனின் கருவியாக மாறுகிறாய். அம்மன் உனக்குச் சொல்கிறாள், என் பிள்ளையே, உன் மனம் தான் உன் வீட்டின் இதயம். நீ சாந்தமாக இருந்தால் உன் வீடு உயிருடன் இருக்கும். நீ கோபமடைந்தால் உன் வீடு துன்பம் அடையும். அதனால் உன் இதயத்தை எப்போதும் மென்மையாக வைத்துக்கொள். அதில் அன்பு, மன்னிப்பு, நம்பிக்கை நிறைந்திருக்கட்டும். தங்கமே, உன் வீட்டில் சில நேரங்களில் சிறிய பொருட்கள் உடையலாம். அதற்கு நீ கவலைப்படாதே. அது ஒரு பழைய ஆற்றல் உடைந்து புதிய ஆற்றல் வருவதற்கான அடையாளம். அந்த நேரத்தில் நீ அம்மனிடம் சொல்லு, அம்மா, பழைய சக்தியை நீக்கி புதிய ஒளியை தா. அதுவே உன் வீட்டில் நடக்கும் தெய்வீக பரிமாற்றம். உன் மனம் சோர்ந்திருக்கும்போது நீ அம்மனின் பெயரை 3 முறை சொல்லு. அந்த ஒளி உன் நரம்புகளில் அமைதியை பரப்பும். உன் மூச்சு மெதுவாக சீராகும். உன் மனம் வெப்பத்துடன் மென்மையாய் மாறும். அந்த நிலை தான் தெய்வத்தின் தொடுதல். தங்கமே, உன் வீட்டில் சண்டை நிற்கும் நாள் நெருங்கி விட்டது. உன் குடும்பத்தில் மீண்டும் அன்பு மலரும். அந்த அன்பு மலர்வதற்கு காரணம் நீதான். உன் பொறுமை, உன் நம்பிக்கை, உன் பிரார்த்தனை. நீ தொடர்ந்தால் அம்மன் உன்னை பெருமைப்படுவாள். அம்மன் கடைசியாக உனக்கு ஒரு அருள்வாக்கு தருகிறாள், என் பிள்ளையே, உன் வீட்டில் இனி சண்டை இல்லை. உன் வார்த்தைகள் அமைதியின் மந்திரம். உன் குரல் என் குரல். நீ பேசும்போது நான் பேசுகிறேன். நீ சிரிக்கும் போது நான் சிரிக்கிறேன். நீ மௌனமாக இருந்தாலும் என் அருள் உன்னை சுற்றி இருக்கிறது. தங்கமே, இப்போது உன் மனம் எளிதாகவும் அமைதியாகவும் உணர்கிறதா? அதுதான் அம்மனின் அருள் உன்னுள் பரவி வருகின்ற அடையாளம். உன் வீடு இனி துன்பத்தின் இடம் அல்ல, அது தெய்வத்தின் ஆலயம். உன் குடும்பம் இனி சண்டையின் தளமாக இல்லை, அது அன்பின் உறைவிடம். நீ உன் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் இந்த நம்பிக்கையுடன் நடந்தால் வராகி அம்மன் உன் வாழ்வை ஒளியால் நிரப்பி விடுவாள்.